மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கரூர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் கண்டன போராட்டம் நடைபெற்றது. மசோதா நகலை எரித்து எதிர்ப்பை பதிவு செய்த அவர் மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்திற்கு அநீதி இழைத்து வருவதாக குற்றம் சாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜி, தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை சீர்குலைக்கும் வகையில் செயல்படும் மத்திய அரசுக்கு மக்கள் தேர்தல் மூலம் பதிலடி கொடுப்பார்கள் என்று தெரிவித்தார். கரூர் மாவட்டத்திலும் இன்று வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி இன்று கோஷமிட்டு இந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். ஆக தமிழ்நாட்டினுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய வகையிலும் தமிழ்நாட்டிற்கான பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய வகையிலும் ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதை தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவின் போது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி அரசாங்கத்திற்கு தக்க பதிலை கொடுப்பார்கள். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.